நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு உடனே என்ன பண்ணார் தெரியுமா? கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அந்த காற்றும் அந்த கடலும் அமைதியானது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்களுக்கு அந்த பவரை கொடுத்திருந்தார் ஆண்டவர். ஆனால் சீசர்களோ சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த மறந்துட்டாங்க. பயந்து இயேசுகிட்ட வந்து, இயேசுவே நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லும் பொழுது இயேசு வந்து அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் கூட காற்றை போன்ற, புயலை போன்ற, சுழல் காற்றை போன்ற, கடல் கொந்தளிப்பை போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே கடந்து வரும் பொழுது செங்கடல் இருந்தது. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அவர்களை துரத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்ய என்றே தெரியாமல் திகைத்து கொண்டு இருந்தார்கள். ஒன்று சாகணும், இல்லது மறுபடி போய் என்ன செய்யணும், எகிப்தில் போய் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டிருந்த பொழுதுதான் மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியலையே, நீங்கள் தானே இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போக சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்த்தா பார்வோனா அவருடைய சேனைகளும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யன்னு தெரியலையே என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜனங்களை பார்த்து சொல்லு, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற கோலை நீ என்ன செய், நீட்டு. நீட்டும் பொழுது அந்த அடைக்கப்பட்ட செங்கடல் திறக்கப்படும். நீங்கள் அழகா அந்த செங்கடலை கடந்து போவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். உடனே மோசே என்ன பண்ணார், தன்னிடம் இருக்கிற கோலை செங்கடலை பார்த்து நீட்டினார். அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து அவர்களுக்கு வழியை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணினார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் தான் நம்முடைய தேவன். ஒன்று சாகணும், இல்லது மறுபடியும் போய் அடிமையாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அந்த ரெண்டு சூழ்நிலையும் மாற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலில் கர்த்தர் கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதே போல் நம்ம வாழ்க்கையில் கூட பிரச்சனையை பார்த்து, ஆபத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பயந்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது முடியாது என்று சொன்ன நேரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை முடிவு பண்ணுவார். அவ்வளோதாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த காரியம் நீ நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை நடத்தி காண்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு ஆபத்தில், ஏதோ ஒரு போராட்டத்தில் மாட்டி திகைத்து கொண்டு என்ன செய்யனே தெரியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? இந்த சமயத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழி திறக்கப்படுகிறது. உங்கள் கண்களுக்கு மறைந்திருக்கிற காரியத்தை கர்த்தர் வெளியரங்கமாக்கி உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி தருகிறார். ஆமென். அந்த பிரச்சனையை கடந்து செல்லக்கூடிய கிருபைகளையும் கர்த்தர் தருகிறார். ஆமென். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் ஆபத்து வரும் பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது.